விஜய் அண்ணாக்கு ஏதோ ஆபத்து, விஜய் அண்ணாக்கு ஏதோ. அவன் சின்ன வயசுல இருந்து சினிமால பார்த்து டான்ஸ் ஆடின அந்த விஜயை அவன் ரசிக்கிறான். ஆனா அரசியல்வாதியா இன்னைக்கு மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிற இந்த அரசியல்வாதி விஜயே அவனுக்கு தெரியாது. அவன் சின்ன பையன், 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை ஜென்சி கிட்ஸ் நீ தான் புரட்சி உண்டு பண்ணணும், உன் கையில தான் நாடு இருக்கு, விஜய் அண்ணாக்கு ஆபத்து. விஜய் அண்ணா தான் ஏழையா? விஜய் அண்ணா ஒண்ணு இல்லாதவரா? அவர் தான் திட்டமிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அவர் சினிமாவை எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு ஒரு டீம் வச்சிருக்காரு. ஜெகதீசன் யாரோ ஒருத்தர் டீம் வச்சிருக்காரு. அரசியலையும் அதே மாதிரி தான் மார்க்கெட் பண்றாரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட கூட்டி வச்சுக்கிட்டு எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் வந்தாச்சா, இப்ப நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு. இதுக்கு இந்த புசி ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனை வந்த போது இவர் கோவப்பட்டு புசி ஆனந்த் அடிச்சாருங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்றாங்க. ஏதோ பஸ்ல இருந்து பாதியில இறக்கி விட்டாரு அப்படி இப்படின்லாம் நிறைய வீடியோ இதெல்லாம் போடுறாங்க. ஆனா என்னைய பொறுத்தவரையும் புசி ஆனந்த் போன்றவர்களே, நீங்க எல்லாம் மனிதாபிமானம் இருக்கா? ஆதவ அர்ஜுனா ஓப்பனாவே ஒரு புரட்சி செய்யுங்க, மண்ணாங்கட்டி செய்யுங்க, கலவரத்தை உண்டு பண்ணுங்க, ஆட்சியை கலைக்க உதவுங்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசை கலைக்கணும்னு RN ரவியும் பாஜகவும் காத்துக்கிட்டு இருக்கு.